ஒரு காலத்தில் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் காயின் மற்றும் ஹாபேல். காயின் நிலத்தை உழுது பயிர் செய்தான். ஹாபேல் ஆடுகளை மேய்த்தான். ஒருநாள் அவர்கள் இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். காயின் தனது பயிர்களில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஹாபேல் தனது ஆடுகளில் சிறந்ததை மனமார கொண்டு வந்தான். தேவன் ஹாபேலின் காணிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றார். ஆனால் காயின் மனதில் கோபமும் பொறாமையும் வந்தது. தேவன் காயினிடம், "நீ நல்லதை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவாய்" என்று எச்சரித்தார். ஆனால் காயின் தனது கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை. ஒருநாள் வெளியில் இருந்தபோது அவன் தனது சகோதரன் ஹாபேலை காயப்படுத்திக் கொன்றான். பின்னர் தேவன் காயினை தண்டித்தார். அவன் அலைந்து திரியும் மனிதனாக வாழ வேண்டியது ஏற்பட்டது. இந்த கதையின் பாடம்: பொறாமை தவறு. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தேவனுக்கு மனமார சேவை செய்ய வேண்டும். நல்லதை செய்தால் தேவன் மகிழ்வார்.